ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthampoo. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷலாக கோதுமை மாவு வச்சு பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாதுஷா பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சக்கரை பாகு செய்வோல அதுக்கு நான் இன்றைக்கி கருப்பட்டி ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லா பொருளும் என்னென்ன தேவையோ அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலுக்கு இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இந்த பாதுஷாக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் சர்க்கரை சேர்க்குறோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாதுஷா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா போட்டு கெட்டியாக நல்லா பிசையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த தயிர் நெய் எல்லா மாவுலேயுமே படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ நான் மீதி இருக்க நெய்யும் அதில் சேர்த்து நல்லா பெரட்டிக்க போகிறேன். இது சப்பாத்தி பூரி மாவு மாதிரி நல்லா போட்டு அழுத்தி நம்ம பிசையக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கலந்து தான் விட்டுக்கணும் மாவை கையில். இப்போ நெய் எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். பிசையக்கூடாது கெட்டியாக. இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு எல்லாமே ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நம்ம லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அது மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா லேயராக இருக்கும். இப்போ நம்ம சக்கரை பாகுக்கு நான் கருப்பட்டி சேர்க்குறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா துருவி சேர்த்துருக்கேன் நான். இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு சக்கரை பாகு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் சர்க்கரையிலும் பண்ணலாம், இல்லை கரும்பு சர்க்கரை, இல்லை குண்டு வெல்லம், அந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். திரும்ப வடிகட்டின கருப்பட்டி அதே இந்த சாஸ்பேன்லேயே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த கம்பி பதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் அந்த சர்க்கரையோட அந்த பிசு வரும்ல, அந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் 2 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா ரெடி ஆகிடும். நான் கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பிசுப்பு தெரியும். இப்போ இது நல்லா மூடி வச்சிடலாம். இந்த சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணால் ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சக்கரை பாகோட பதம் அதே மாதிரி இருக்கும். இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை போட்டுட்டு நல்லா கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டுட்டு பிசையாதீங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி பாதுஷா இப்போ ரெடி பண்ணிடலாம். அங்கங்கே அந்த கிராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டரில் ஒரு விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாவே பாதுஷா மாதிரி அழகாக வந்துடும். அடி வரைக்கும் ஓட்டை போட வேண்டாம், ஜஸ்ட் அந்த விரலை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப கிராக்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மாவு இந்த மாதிரி மடித்து ஃபோல்ட் பண்ணி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுட்டு பிசையக்கூடாது மாவை. அப்படி பிசைஞ்சிங்கன்னா பாதுஷாக்கு அந்த லேயராக உள்ளே வரும்ல, நம்ம செஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்களுக்கு லேயர்ஸ் கிடைக்காது. நல்லா சாஃப்டாக உள்ளே ஜாமுன் மாதிரி ஆகிடும் நமக்கு. ஸோ நமக்கு அந்த லேயராக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம
ரொம்ப போட்டுட்டு மாவை வந்து பிசையக்கூடாது. இப்போ அடுத்த பாதுஷாவும் பாருங்கள், குட்டியாக மாவு எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு விரல் வச்சு அழுத்துனீங்கன்னாவே பாதுஷா ரெடி ஆயிரும். அந்த கிராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாகெல்லாம் போயிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் தேவையான அளவு வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப அதிக சூட்டில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷா எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 பாதுஷா நான் சேர்த்திருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஹீட்டில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். நமக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், அடியில் இருந்த அந்த பாதுஷா எல்லாமே கொஞ்சம் குக் ஆகிட்டு மேலே வந்திருக்குல்ல. இந்த சமயத்தில் வந்து நம்ம திருப்பி போடலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம நல்லா வந்து கோல்டன் கலராக நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஹீட்லேயே வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க 2 சைடுமே. பாருங்கள், இப்போ பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். உடனே அந்த எண்ணெயோடு வந்து அப்படியே நம்ம வந்து சர்க்கரை பாகில் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கட்டும். நம்ம அடுத்த அடசல் பாதுஷாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாகில் சேர்க்கலாம். இப்போ அடுப்பை திரும்பவும் நான் லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். மீதி இருக்க பாதுஷா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த மீடியம் சைஸில் வந்து பாதுஷா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே திருப்பி போடலாம். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடுமே. இப்போ நம்ம முதல் அடசல் எடுத்தோம்ல, அந்த பாதுஷா எல்லாத்தையும் சர்க்கரை பாகுல போட்டுடலாம். இங்கே சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. ஸோ சூடாக இருந்தால் தான் உள்ளே நல்லா சர்க்கரை பாகு இறங்கும். நம்ம இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வந்து அதை சூடு பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் இப்போ வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானது நம்ம பாதுஷா வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண பாதுஷா வந்து அந்த 4 பாதுஷாயும் உள்ளே சேர்த்திடலாம். உள்ளே சேர்த்திட்டு நல்லா திருப்பி விட்டு அந்த சர்க்கரை பாகுக்குள்ளே நல்லா கலந்து விடுங்க. திருப்பி விட்டு அப்போ தான் அந்த சர்க்கரை பாகு வந்து அந்த கிராக்காக இருக்கிறதுனால உள்ளே வந்து நல்லா சர்க்கரை பாகு இறங்கும். மீதி இருக்க இடம் எல்லாமே வந்து அந்த லேயராக பாதுஷாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சர்க்கரை பாகு போன இடம் எல்லாமே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் டேஸ்ட்டு மாறும்னு நினைக்காதீங்க. கோதுமை மாவு சேர்த்துருக்கோம், கருப்பட்டி சேர்த்துருக்கனால பாதுஷாவோட டேஸ்ட்டு மாறும்னு நினைக்காதீங்க. அதே நம்ம ஒரிஜினல் பாதுஷா வந்து மைதாவில் சர்க்கரை பாகு வச்சு செய்வாங்களா, நார்மல் வெள்ளை சர்க்கரை, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ அடுத்த அடசலும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலராக வெந்து வந்துடுச்சு. ஸோ இதையும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு நம்ம மாற்றிடலாம். அந்த சர்க்கரை பாகுக்குள்ளே நம்ம பாதுஷா போடுறோம்ல, அது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே நல்லா திருப்பி போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம், நல்லா இருக்காது. இப்போ முதல் இது போட்டது பாருங்கள் நல்லா ஊறிட்டுருக்கு. அப்பப்போ இடையில வந்து திருப்பி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகோட சூடு வந்து ஆறிப்போச்சு அப்படின்னா திரும்ப வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை பாகு எல்லாமே உள்ளே நல்லா இறங்கும். இப்போ கடைசியாக ரெடி பண்ணால் எல்லா பாதுஷாயுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பாகு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கிராக்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பாதுஷா வேணும்னு நினச்சிங்கன்னா மாவு வந்து கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நம்ம பாதுஷா எல்லாமே. நான் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அந்த சர்க்கரை பாகில் வச்சு எடுத்திருக்கேன். மேலே எல்லாமே வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த பாதுஷா ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு.
பாதுஷா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பாதுஷாவை உள்ளே பிச்சு பார்க்கலாம் பாருங்கள். நல்லா அந்த கிராக்ஸ் இருந்த இடம் எல்லாமே சக்கரை பாகு உள்ளே போயிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். மீதி இடம் எல்லாமே நல்லா லேயராக சூப்பராக டெக்ஸ்சர் வந்திருக்கும் நமக்கு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.